வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கை கொண்டுள்ளோம். குஜராத் வர்த்தக மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். போக்குவரத்து தொழிலாளர்கள் அறிவிப்பு. 19ஆம் தேதி போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு பொங்கல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். தென்னக ரயில்வே அறிவிப்பு. இந்திய வரலாற்றில் வெற்றிகரமான பிரதமர் நரேந்திர மோடி. குஜராத் வர்த்தக மாநாட்டில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி பெருமிதம். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கை கொண்டுள்ளோம் என்று குஜராத் வர்த்தக மாநாட்டை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தின் காந்தி நகரில் துடிப்பான குஜராத் வர்த்தக மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நிறைவடைந்தன. இப்போது அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இந்தியா தனது இலக்கை நோக்கி செயல்பட்டு வருகிறது என்றும் 100 ஆண்டு சுதந்திரத்தை கொண்டாடும் நேரத்தில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கை நாங்கள் கொண்டுள்ளோம் என்றும் இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் இந்தியாவின் இந்த வளர்ச்சி பயணத்தில் முக்கியமான பங்காளிகள் எனவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் பங்கேற்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் இந்த உச்சி மாநாட்டில் அவர் தலைமை விருந்தினராக கலந்து கொள்வது இந்தியாவிற்கும் UAEக்கும் இடையே இருக்கும் வலுவான உறவை குறிக்கிறது எனவும் இன்று இந்தியா உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக உள்ளது எனவும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா 11வது இடத்தில் இருந்தது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மாநாட்டில் UAE நிறுவனங்களால் இந்தியாவின் துறைமுக உள்கட்டமைப்பில் பில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள புதிய முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக திரும்ப பெறுவதாக போக்குவரத்து தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் நேற்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தம் அறிவித்த நிலையிலும் தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கி வருகின்றன. இதற்கிடையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SV கங்கா புர்வாலா, நீதிபதி D பரத சக்கரவர்த்தி ஆகியோர் முன்பு மூத்த வழக்கறிஞர் பட்டாபி ரகுராமன் ஆஜராகி முறையிட்டார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்தனர். அதன்படி இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஓய்வூதியதாரர்களுக்கு ஜனவரி மாத அகவிலைப்படி கோரிக்கையை ஏற்காததால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளோம் என்று தொழிற்சங்கங்கள் சார்பில் வாதிடப்பட்டது. அதன்பின் பேச்சுவார்த்தை பல கட்டங்களிலும் நடந்து முற்றுப்பெறாத நிலையில் வருகிற 19ஆம் தேதி பேச்சுவார்த்தை தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தொழிற்சங்கங்கள் சட்டவிரோதமாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பொங்கல் பண்டிகையின் போது மக்களுக்கு ஏன் இடையூறு செய்ய வேண்டும் என்றும் போராட்டம் நடத்த உரிமையுள்ளது, பண்டிகை நேரத்தில் போராட்டம் நடத்துவது முறையற்றது என்றும் தெரிவித்தனர். மேலும் அரசும் போக்குவரத்து தொழிற்சங்கமும் ஏன் இந்த விவகாரத்தில் பிடிவாதமாக இருக்கின்றீர்கள் என்றும் தீர்வு காண்பதில் என்ன பிரச்சனை உள்ளது எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் வேலை நிறுத்தத்தால் அதிகம் பாதிக்கப்படுவது மக்கள்தான் எனவும் நகரத்தில் உள்ள மக்கள் அதிகம் பாதிக்கப்படவில்லை என்றாலும் கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக திரும்ப பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து நாளைக்கு பணிக்கு திரும்புவதாக தொழிற்சங்கங்கள் உறுதியளித்துள்ளன. மேலும் பணிக்கு திரும்பும் தொழிலாளர்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரும் 19ஆம் தேதி போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஊதிய உயர்வு, பழைய ஓய்வூதிய திட்டம், ஓய்வூதிய அகவிலைப்படி உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டம் தற்காலிகமாக திரும்ப பெறப்படுவதாக அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சரின் அறிவுரையை பெற்று தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளில் ஏற்கனவே 2 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றும் நிதி நிலையை பொறுத்து கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் எனவும் வரும் 19ஆம் தேதி போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார்.
சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு ராஜபாளையம் தென்காசி வழியாக பொங்கல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தென்னக ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூட்ட நெரிசலை சமாளிக்க ராஜபாளையம் தென்காசி வழியாக தாம்பரம் திருநெல்வேலி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி தாம்பரம் திருநெல்வேலி சிறப்பு ரயில் ஜனவரி 11, 13, 16 ஆகிய நாட்களில் தாம்பரத்திலிருந்து இரவு 9:50 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 11:15 மணிக்கு திருநெல்வேலியை சென்றடைகிறது எனவும், இதேபோன்று மறுமார்க்கத்தில் திருநெல்வேலி தாம்பரம் சிறப்பு ரயில் ஜனவரி 12, 14, 17 ஆகிய நாட்களில் திருநெல்வேலியிலிருந்து மதியம் 2:15 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 3:15 மணிக்கு தாம்பரம் சென்றடைகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சிறப்பு ரயில்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், விருத்தாச்சலம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரன்கோவில், கடையநல்லூர், தென்காசி, பாவூர் சத்திரம், கீழக்கடையம், அம்பாசமுத்திரம், கல்லடைக்குறிச்சி, சேரன்மாதேவி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என்றும், இந்த ரயில்களில் 3 குளிர்சாதன 3 அடுக்கு படுக்கை வசதி பெட்டிகள், 9 குளிர்சாதன குறைந்த கட்டண 3 அடுக்கு படுக்கை வசதி பெட்டிகள், 2 2ஆம் வகுப்பு படுக்கை வசதி பெட்டிகள், 2 2ஆம் வகுப்பு பொது பெட்டிகள், 1 மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டி மற்றும் 1 சரக்கு பெட்டியுடன் கூடிய ரயில் மேலாளர் பெட்டி ஆகியவை இணைக்கப்படும் என்றும், இந்த ரயில்களுக்கான பயணச்சீட்டு முன்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது என்றும் செய்திக்குறிப்பில் தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. இந்திய வரலாற்றில் வெற்றிகரமான பிரதமர் நரேந்திர மோடி என்று குஜராத் தலைநகர் காந்தி நகரில் தொடங்கிய உச்சி மாநாட்டில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் தலைநகர் காந்தி நகரில் 10வது சர்வதேச வர்த்தக உச்சி மாநாடு இன்று தொடங்கியது. இந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் முகமது பின் சயீத், செக் குடியரசு பிரதமர் பீட்டர் பியாலா, மொசாம்பிக் அதிபர் பிலிப், குஜராத் ஆளுநர் ஆச்சாரியா தேவ்வரத், முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் மற்றும் தொழில் அதிபர்கள் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி பேசினார். அப்போது உலகின் மிகவும் மதிப்புமிக்க முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு இதுவாகும் எனவும், குஜராத் நவீன இந்தியாவின் வளர்ச்சியின் நுழைவு வாயிலாகும் எனவும், வெளிநாட்டினர் புதிய இந்தியாவை நினைக்கும் போது அவர்கள் குஜராத்தை நினைக்கிறார்கள் எனவும், இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது என்றால் நமது காலத்தின் மிகப்பெரிய உலக தலைவராக உருவெடுத்த தலைவரால் இது முடிந்தது என்றும், இந்திய வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான பிரதமர் நரேந்திர மோடி ஆவார் என்றும், ரிலையன்ஸ் ஒரு குஜராத்தி நிறுவனமாக இருந்தது எனவும், 2ஆம் பாதியில் குஜராத்தில் ஜிகா தொழிற்சாலை தொடங்க தயாராக உள்ளோம் எனவும் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைவில் தொடங்க வேண்டும் என வலியுறுத்தி 2வது நாளாக சென்னை பல்லவன் இல்லத்தில் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைவில் தொடங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பல்லவன் இல்லத்தில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் CITU, AITUC, HMS, MLF, TTSF மற்றும் தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தினர் CID மாநில தலைவர் சவுந்தரராஜன் மற்றும் ஆறுமுக நயினார் தலைமையில் திமுக அரசை கண்டித்து 2வது நாளாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பின்னர் பணியில் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அகவிலைப்படி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் 1000க்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். அது ஜனங்களை ஏமாத்துற வேலை. போற பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட வேண்டியது நிறுவனம், நிர்வாகம் தான். இந்த மாதிரி நீங்க ஏன் போராடுறீங்க வாங்கன்னு. அவரு தான் இந்த நிறுவனத்தினுடைய அதிபர். சொல்ல போனா அவர் தான் முதலாளி. அவர் தான் எங்களை கூப்பிடுவே தவிர நாங்க கூப்பிட்டா அவர் வர தயாருங்கிறது வந்து எங்களை டைவர்ட் பண்ற வேலை. நாங்க ஏதோ வராம இருக்கிற மாதிரி இது ரொம்ப மோசமான வேலை. இப்ப நான் வந்து நான் இப்ப சொல்றேன் பகிரங்கமா, இங்க எங்களை கூப்பிடுங்க, நாங்க வாரேன்னு சொல்றேன், கூப்பிடுங்க. அதுக்கான எல்லா தயாரிப்பும் இருக்கிறது. மெமோக்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள், அதற்கான லிஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். பலதெல்லாம் நடக்கும். சிலருக்கு சஸ்பென்ஷன் வரும், இப்படிலாம் வரும். அது வரும்போது நாங்க உண்மை இல்லை. நீங்க பல இடங்கள்ல தமிழ்நாடு நீங்க வந்து பல பேருந்து நிலையங்கள்ல மத்தல பாத்தீங்கன்னாக்கா பேருந்துகள் பாதி கூட பேருந்து நிலையங்கள்லயே கிடையாது. மக்கள் வந்து மந்தையாக நிற்கிற காட்சி சென்னையிலும் நீங்கள் பார்க்கலாம், கோயம்பேட்டில் பார்க்கலாம், மற்றதில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், விழுப்புரத்திற்கு ஓட வேண்டிய
219 சர்வீஸ் மற்றதுல இன்னைக்கு வந்து 100 சர்வீஸ் கூட அவங்களால ஓட்ட முடியல. இப்போ நீங்க கோயம்பேட்டை போய் பார்க்கலாம். முதற்கட்ட ஆன்மீக பயணம் வருகின்ற 28ஆம் தேதி தொடங்குகிறது என்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். 2023-24 நிதியாண்டிற்கான இந்து சமய அறநிலையத்துறையின் மானிய கோரிக்கை அறிவிப்பினை செயல்படுத்திடும் வகையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் திருக்கோவில் அர்ச்சகர்கள் உட்பட துறை நிலை ஓய்வூதிய பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் 2646 துறை நிலையிலான ஓய்வூதியர்கள் பயன்பெறுகின்றனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அறுபடை திருத்தலங்களுக்கு பக்தர்களை கட்டணமில்லாமல் ஆன்மீக சுற்றுலா அழைத்து செல்வது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக ஆட்சி அமைந்து இதுவரை இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 304 நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளது என்றும் முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை ஆகிய திருத்தலங்களுக்கு 1000 பக்தர்களை ஆண்டிற்கு 5 முறை கட்டணமில்லாமல் ஆன்மீக சுற்றுலா அழைத்து செல்ல உள்ளோம் என்றும் முதற்கட்ட ஆன்மீக பயணம் வருகின்ற 28ஆம் தேதி தொடங்குகிறது என்றும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். இல்லை, எப்போதும் போல் அதே நேரம்தான், நீட்டிக்க வாய்ப்பில்லை. சிறப்பு அதாவது அது போன்ற அதிகமாக பக்தர்கள் வருகின்ற நாட்களை கணக்கிட்டு அதற்கேற்றாற் போல் திருக்கோயில் பணியாளர்களையும் காவல்துறை உதவியோடு வரிசையை ஒழுங்குபடுத்தி விரைவு தரிசனம் செய்வதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வோம். அப்படி அதிகமான எண்ணிக்கையில் பக்தர்கள் வருவார்கள் என்று கணக்கிடப்படுகின்ற நாட்களில் தேவையான அளவு பாதுகாப்பு, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதிகளை தற்காலிகமாகவும் ஏற்பாடு செய்வதற்கு துறை அலுவலர்களுக்கு செயலாளரும் ஆணையாளர் அவர்களும் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். ஆகவே சிறப்பு நாட்களில், விடுமுறை நாட்களில் அதிகமான அளவிற்கு பக்தர்கள் வருகின்ற போது அவர்களுக்கு ஏற்றாற் போல் அனைத்து வசதிகளும் செய்து தர முன்னேற்பாடுகளை எப்போதும் இந்து சமய அறநிலையத்துறை மேற்கொள்வது போல் இந்த ஆண்டும் மேற்கொள்ளும். தமிழக மக்கள் கேட்பதையும் கேட்காததையும் கொடுக்கக்கூடியவராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திகழ்கிறார் என்று செங்குவார்பட்டியில் ரூபாய் 1000 பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் ஐ. பெரியசாமி பெருமிதம் தெரிவித்தார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் இன்று தமிழகம் முழுவதும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன்படி தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த கெங்குவார்பட்டி பேரூராட்சி பகுதியில் செயல்படும் நியாய விலைக் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி பங்கேற்று பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்கினார். இதனையடுத்து பொங்கல் பரிசு பெறும் மக்களிடையே அமைச்சர் ஐ. பெரியசாமி பேசினார். அப்போது மக்களின் முதல்வர் என்ற தகுதியுடைய ஒரே முதல்வர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என்றும் வேறு யாருக்கும் அந்த தகுதி கிடையாது என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழக மக்கள் கேட்பதையும் கேட்காததையும் கொடுக்கக்கூடியவராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திகழ்கிறார் எனவும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கத்தில் முதலமைச்சர் செயல்படுகிறார் எனவும் அமைச்சர் ஐ. பெரியசாமி பெருமிதம் தெரிவித்தார். குறிப்பாக மக்களின் முதல்வர் என்று சொல்லக்கூடிய தகுதியுடைய ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதியால் தான். யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. ஒவ்வொன்றாக கேட்டு கேட்டு ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் இன்றைக்கு உதவி செய்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய திறமை, ஆற்றலும் திறமையும் நிர்வாகமும் உள்ள முதலமைச்சர் தமிழகத்தின் முதல்வர். அதனால்தான் இன்றைக்கு மக்கள் எல்லாம் கேட்கின்றதை கொடுக்கக்கூடியவர், கேட்காதையும் கொடுக்கக்கூடியவர், கேட்காமலே கொடுக்கக்கூடியவர், கேட்டதையும் கொடுக்கக்கூடியவர், கேட்காமலேயும் கொடுக்கக்கூடியவர். அதில் இன்னும் சொல்ல போனால் நாம் யூகிக்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளை இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்பதில் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சிக்குட்பட்ட தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் காவல்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் ஏராளமான பொதுமக்களும் அரசு அதிகாரிகளும் வார்டு உறுப்பினர்களும் பங்கேற்று பயன்பெற்றனர். முகாமில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் கோபால், ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார்,
துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி, திமுக மாவட்ட பிரதிநிதி சர்தார் பாஷா, செங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சம்பத், 1வது வார்டு உறுப்பினர்கள் லில்லி, மாணிக்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் 24 மணி நேரமும் விற்பனை செய்யும் மதுக்கடைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை, மடத்துக்குளம் மற்றும் குடிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு பார்கள் சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் 140 ரூபாய் மது பாட்டில் 250 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும், காவல் நிலையங்கள் அருகில் இருந்தாலும் அவர்கள் இதை கண்டுகொள்வதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் சட்டவிரோத மது விற்பனை செய்யும் மதுக்கடைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நுங்கம்பாக்கம் அருகே கணவன் மனைவி தகராறில் கணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், கனகவள்ளி ஆகிய தம்பதிக்கு திருமணம் ஆகி 5 ஆண்டுகள் ஆகிறது. இந்நிலையில் சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் செக்யூரிட்டி வேலை பார்க்கும் பாலகிருஷ்ணன் மதுபோதையில் தனது மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கனகவள்ளி கணவனை தள்ளியதில் அவர் சுவற்றில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கனகவள்ளியை விசாரித்த போது தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே தனது கணவனை தள்ளிவிட்டதாக கூறினார். இதையடுத்து கனகவள்ளியை போலீசார் கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். நெல்லை மாவட்டத்தில் வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்துவதை கண்டித்து இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கௌதமபுரி கிராமத்தில் உள்ள வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் இதை தடை செய்ய வலியுறுத்தி ஊர் நாட்டாமை ஜெயபால் மற்றும் நெல்லை கோட்ட தலைவர் தங்க மனோகர் தலைமையில் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை காத்திருப்பு போராட்டத்தை நடத்தப்போவதாக கூறி இந்து முன்னணியினர் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் இந்து முன்னணி துணைத் தலைவர் பூஞ்செடி மாரியப்பன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் குணா, சண்முக பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இது நியாயமான கோரிக்கை. அங்க இந்துக்கள் தான் வாழ்றாங்க. ஒரு நபர் இருந்துக்கிட்டு அந்த வீட்டை ஜெபக்கூடாம மாத்திரனால இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊரே இங்க வந்திருக்கு. அதனால வருவாய்த்துறையும் சரி, காவல்துறையும் சரி உடனடியாக தலையிட்டு அந்த ஜெபக்கூடாரத்தை நிரந்தரமாக தடை செய்யணும் அப்படி என்பது எங்களுடைய கோரிக்கை. தங்க மனோகர், இந்து முன்னணி நெல்லை கோட்ட தலைவர். தென்காசி அருகே வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மர்ம நபர்கள் சிலர் கத்தியுடன் அப்பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகளிடம் வழிப்பறியில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆய்வாளர் கௌதமன் தலைமையிலான காவல்துறையினர் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்தனர். இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருச்செந்தூரில் தற்காலிக ஓட்டுநர்கள் மூலம் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. தமிழகத்தில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திருச்செந்தூரில் தற்காலிக ஓட்டுநர் நடத்துனர்கள் தேர்வு நடைபெற்றது. இதில் 20 ஓட்டுநர்களும் 9 நடத்துனர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் 52 அரசு பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்க நிர்வாகிகளின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக, CITU உள்ளிட்ட அமைப்பைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திமுகவை சேர்ந்த தொமுச தொழிற்சங்கத்தினரும் கூட்டணி கட்சிகளான INTC தொழிற்சங்கத்தினரும் வேலை நிறுத்த போராட்டத்தை புறக்கணித்ததால் 70% பேருந்துகள் இயக்கப்பட்டது. வாணியம்பாடியில் அரசு பள்ளி மாணவர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்த கோபிநாத் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அவரது பெற்றோர் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதையடுத்து அவர் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த போது அவருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் செய்தியாளர்களிடம் பேசிய போது கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகி வருவதால் பொதுமக்கள் பல்வேறு மர்ம காய்ச்சலுக்கு ஆளாகி வருவதாக குற்றம் சாட்டினர். 13 வயசு ஆகுது. அவர் டெங்கு மாதிரி நாங்கள் ராஜாண்ட லேபில் போய் பார்த்தோம். அவர் டெங்கு இருக்குது, நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு போங்க அப்படின்னு நினச்சிட்டாங்கல்ல. அங்கே போனோம். அங்கே எனக்கு சரியானபடி சிறுகி அடிக்கிறதுனால என் பையன் ரொம்ப மனசு இறங்கினேச்சு. அவங்க நீங்கள் ஒன்று வேலூர் அடுக்குமாரி ஏற்று போங்க, இல்லை கிருஷ்ணகிரி ஏற்று போங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் கிருஷ்ணகிரி ஏற்று போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிருஷ்ணகிரி ஏற்று போனோம். கிருஷ்ணகிரி ஏற்று போயிட்டு நல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்த உடனே அவங்க ஜுரம் ஃபுல்லாக மண்டி கட்டிச்சு. எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ 5ஆவது என் பையன் இறந்துட்டான். மற்றவங்க யாரும் இறக்கக்கூடாதுன்னா
அந்த பேட்டி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ராணிப்பேட்டையில் பொங்கல் பரிசுக்கு வழங்கப்படும் முழு நீள கரும்பை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி நியாய விலை கடைகளுக்கு அனுப்பி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 3,05,876 குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இந்நிலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய முழு நீள கரும்பு வழங்க கடலூர் பகுதியில் கொள்முதல் செய்யப்பட்டு சிப்காட் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக குடோனில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கரும்புகளை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி பார்வையிட்டு நியாய விலை கடைகளுக்கு அனுப்பி வைத்தார். இதில் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் சிவகுமார், துணை பதிவாளர்கள் சிவமணி, சந்திரன் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரையில் தனியார் மேட்ரிமோனி சார்பில் 17வது சுயம்வரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் தனியார் திருமண தகவல் மையத்தின் நிறுவனர் முகமது ஃபாரூக் தலைமையில் 17வது சுயம்வரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட மணமகன் மற்றும் மணமகள் குடும்பத்தினர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மதுரை மாவட்ட அரசு காஜி சபூர் முகைதீன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமண தகவல் மையத்தின் நிறுவனர், சுயம்வரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களில் சுமார் 500 ஜோடிகளுக்கு வரதட்சணை இல்லாமல் வரன் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஏற்கனவே 16 சுயவரங்கள் நடத்தி முடிச்சிருக்கோம். அது மூலமா 10,000க்கு மேற்பட்ட நிக்கா நடந்திருக்கு. முழுக்க அது வரதட்சணை இல்லாம நடந்திருக்கு இன்ஷா அல்லாஹ். இதன் நோக்கமே என்ன அப்படின்னா, முக்கியமான நோக்கம் இந்த சுயவரத்து மூலியமாக ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் விருப்பத்தோட நிக்கா செய்யணும். ஒண்ணு, தாய் தகப்பன் சம்மதத்தோட எந்த ஒரு வரதட்சணை இல்லாம, இன்றைக்கு குர்ஆன்ல சொல்லப்பட்ட பிரகாரம் எந்த ஒரு வரதட்சணை இல்லாம இங்க நிக்கா முடிவு செய்யப்படுது. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா, இன்றைய சூழ்நிலையில கருத்து வேறுபாடு அதிகமா நடக்குது. அந்த கருத்து வேறுபாடு களைய ஒவ்வொரு பேரண்ட்ஸ் இங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய சம்மதத்தையும் அவங்க எதிர்பார்க்கும் விஷயத்தை நேரடியாக சொல்றாங்க. மாப்பிள்ளை நேரடியாக அறிமுகப்படுத்துறோம். இதன் மூலியமாக இங்கே உட்கார்ந்து முடிவு செய்யறாங்க. இதற்கு பிறகு வீட்டுல போய் உட்கார்ந்து பேசி இன்ஷால்லா நிக்கா முடிவாயிரும். இன்னைக்கு ஏறக்குறைய நாங்க எதிர்பார்த்தது 1000 பேர் எதிர்பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கு மேற்பட்ட நபர் வந்திருக்காங்க இன்ஷால்லா. எனக்கு தெரிஞ்ச ஒரு 500 பேர் நிக்கா முடிய வாய்ப்பு இருக்கு இன்ஷால்லா. அனைவரும் துஆ செய்யுங்க. இந்த 8 கேட்டகரியை பிரிச்சு அந்த ஒவ்வொரு பிரிவா பிரிச்சு வச்சு முதல்ல தமிழ் முஸ்லிம் முடிக்கிறோம், அடுத்து உருது முஸ்லிம் முடிக்கிறோம், அதுக்கடுத்து மறுமணத்தை முடிக்கிறோம். எந்த அளவுக்குன்னா, ஊனமுற்றோர்களுக்கு முடிக்கிறோம், விதவைகளுக்கு முடிக்கிறோம். ஏழை பணக்கார பாகுபாடு இல்லாம இங்க எல்லாருமே ஒரு தாய் பெற்ற மக்களா இன்ஷால்லா முடிவு செய்யறாங்க எல்லாத்தையுமே. கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் முதியோர் உதவித்தொகை கேட்டு வந்த மூதாட்டி மயக்கமடைந்தார். கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி பழனியம்மாள். கணவர் இல்லாத நிலையில் வயது முதிர்வு காரணமாக தனக்கு அரசின் முதியோர் உதவித்தொகை கேட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்துள்ளார். இந்த நிலையில் திடீரென்று மூதாட்டி மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளார். இதனை கண்ட பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் உதவியுடன் ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கள்ளக்குறிச்சியில் போக்குவரத்து தொழிற்சங்க ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் தோமுசா ஊழியர்களை தவிர பிற போக்குவரத்து தொழிற்சங்க ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக கள்ளக்குறிச்சி 1 மற்றும் 2வது போக்குவரத்து பணிமனைகளில் 52 பேருந்துகள் மட்டுமே போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டது. இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிற்சங்க நிர்வாகிகள் கூறுகையில், பொதுமக்கள் தங்கள் போராட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பை அளித்து வருவதாகவும் அரசு உடனடியாக போக்குவரத்து தொழிலாளர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதால் மாணவர்கள் மழையில் நனைந்தபடி வீடு திரும்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நம்புத்தாளை, பெருமானேந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்காததால் பள்ளி மாணவர்கள் மழையில் நனைந்தபடி வீடு திரும்பினர். வரும் காலங்களில் தொடர் மழை ஏற்பட்டால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவை திருச்சி சாலையில் போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கோவை திருச்சி சாலை சுங்கம் பகுதியில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு அண்ணா தொழிற்சங்க கூட்டமைப்பு மற்றும் CITU தொழிற்சங்க கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழக அரசை கண்டித்தும் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை வலியுறுத்தி அரை நிர்வாண கோலத்தில் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. மேலும் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை என கூறிய போதும் அதனை ஏற்காத தொழிற்சங்கத்தினர் அதே பகுதியில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். உளுந்தூர்பேட்டையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் துவக்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு மற்றும் 1000 ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியினை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை, கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பு மற்றும் 1000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, துணைத் தலைவர் வைத்தியநாதன், மாவட்ட ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் டேனியல் ராஜ், நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள்.
இந்திய மகளிருக்கு எதிரான 3வது T20 ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா வெற்றியடைந்தது. இந்திய மகளிருக்கு எதிரான 3வது T20 ஆட்டத்தில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா தொடரை 2-1 என கைப்பற்றியது. இந்தியா வந்த ஆஸ்திரேலிய அணி டெஸ்டில் மட்டும் தோல்வி கண்டதை அடுத்து 3-0 மற்றும் T20 தொடர்களை வென்றுள்ளது. முன்னதாக இந்த 3வது T20 ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. இந்திய இன்னிங்ஸின் தொடக்க வீராங்கனைகளில் ஷபாலி வர்மா 6 பவுண்டரிகளுடன் 26 ரன்களுக்கு வெளியேற 1 டவுனாக வந்த ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 2 ரன்களுக்கு ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார். இனி வருவது உலக செய்திகள். மாலத்தீவு வர்த்தக கூட்டமைப்பு கூட்டத்தில் சீனா மற்றும் மாலத்தீவு நாடுகளின் சுற்றுலா வளர்ச்சிக்காக ரூபாய் 415 கோடியே 92 லட்சம் மதிப்பிலான திட்டத்திற்கு கையெழுத்தானது. லட்சத்தீவு விவகாரம் சர்ச்சையான நிலையில் மாலத்தீவு அதிபர் மிர்ஜு சீனாவிற்கு 5 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அவர் புஜியான் மாகாணத்தில் நடந்த மாலத்தீவு வர்த்தக கூட்டமைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது சீனாவை நெருங்கிய கூட்டாளி என குறிப்பிட்டார். மாலத்தீவு வளர்ச்சிக்கான நட்பு நாடுகளில் ஒன்று எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவருடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் வெளியான பதிவில் கொரோனாவுக்கு முன் மாலத்தீவின் நம்பர் 1 சந்தையாக சீனா இருந்து வந்தது என்றும் சீனா இந்த நிலையை மீண்டும் பெறுவதற்கான முயற்சிகளை நாம் தீவிரப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் என்றும் மாலத்தீவு அதிபர் மிர்ஜு தெரிவித்துள்ளார். மாலத்தீவில் நடைபெற்ற வர்த்தக கூட்டமைப்பு கூட்டத்தில் சீனா மற்றும் மாலத்தீவு என 2 நாடுகளும் ஒருங்கிணைந்த சுற்றுலா மண்டல வளர்ச்சிக்காக ரூபாய் 415 கோடியே 92 லட்சம் மதிப்பிலான திட்டத்திற்கு கையெழுத்தானது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கை கொண்டுள்ளோம். குஜராத் வர்த்தக மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். போக்குவரத்து தொழிலாளர்கள் அறிவிப்பு. 19ஆம் தேதி போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு பொங்கல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். தென்னக ரயில்வே அறிவிப்பு. இந்திய வரலாற்றில் வெற்றிகரமான பிரதமர் நரேந்திர மோடி. குஜராத் வர்த்தக மாநாட்டில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி பெருமிதம். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மேலும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.